محمد رسول الله الله أكبر الله لا إله إلا الله محمد رسول الله اللهم صل وسلم وبارك على محمد وعلى آله وصحبه. الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، والصلاة والسلام على رسولنا وحبيبنا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، وبعد. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن الله تعالى يقول: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் நம் அனைவரையும் இந்த உலகத்திலே படைத்து பரிபாலித்து ரிஸ்க் அளித்து எம்முடைய எல்லா தேவைகளையும் பொறுப்பேற்று எம்மை வளர்த்து எமக்கு எல்லா நியமத்துகளையும் வாரி வழங்கி இருக்கின்ற வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கே உரித்தாகும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் நமது இறுதி தூதர் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஹாத்தபுன் நபியீன் முஹம்மது முஸ்தபா அஹ்மத் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே எடுத்து வாழ்ந்த அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்கள், சஹாபா தோழர்கள், அவர்களை தேர்ந்து வந்த தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதிலும் உண்டாக வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஜும்ஆவுடைய நன்னாளிலே நோன்பாளிகளாக சங்கையான மாதத்தில் அல்லாஹ்வின் மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை பயந்து அவனுடைய தக்வா என்ற மேலான பண்பை எமது வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை நாம் முடியுமான வரை எமது வாழ்க்கையில் பின்பற்றி எடுத்து நடந்து அவனால் விளக்கப்பட்ட ஹராமான பாவமான அத்துணை காரியங்களை விட்டும் எங்களை பாதுகாத்து கொண்டு தக்வாவுடையவர்களாக வாழ்ந்து தக்வாவுடையவர்களாகவே நாம் அல்லாஹ்விடம் சென்று தக்வாவுடையவர்கள் இறையச்சம் உள்ளவர்களுக்கு என்னென்ன வாக்குறுதிகள் சுவர்க்கத்தில் அளிக்கப்பட்டுள்ளதோ அத்துணை வாக்குறுதிகளையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைவீர்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேரம் மிகவும் சுருக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய நாள் எங்களுக்கு தெரியும், மாணவர்கள் ஓயில் பரீட்சை எழுதுகிறார்கள். அவர்கள் 1:30 மணிக்கு அவர்கள் திரும்பவும் பாடத்திற்கு போக வேண்டிய தேவை இருப்பதனால் மிகவும் எனது குத்துபாவை சுருக்கிக் கொள்ளும்படி வேண்டிக் கொண்டார்கள். எனவே ஓதப்படக்கூடிய சுருக்கமான குத்துபாவை தெளிவாக கேட்டு பயன்பெறுவோம். அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக மிக சங்கையான முபாரக்கான ஒரு மாதத்தை அல்லாஹ் நமக்கு சன்மானமாக வெகுமதியாக தந்திருக்கிறார். 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள்ல எந்த ஒரு நபியுடைய உம்மத்துக்கும் கொடுக்கப்படாத ஒரு சிறப்பம்சம் தான் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் ரமலானை கொடுத்திருக்கிறார். வேற எந்த உம்மத்துக்கும் இல்லை. அந்த ரமலானிலே அல்லாஹ் 1000 மாதங்கள் அமல் செய்வதை விட சிறப்பான கண்ணியமான லைலத்துல் கத்ரை வைத்திருக்கிறார். கடைசி 10 ஒற்றைப்படையான நாட்களில் எம்முடைய முன்னோர்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் ரமலான் மாதம் வருவதற்கு 6 மாதங்களுக்கு முன்னால் துஆ செய்வார்கள். யா அல்லாஹ், இந்த ரமலானை மட்டுமாவது அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக.
வரக்கூடிய ரமலானை அடைந்து அந்த ரமலானில் எல்லா நன்மைகளையும் நான் செய்து உன்னுடைய அன்பையும் பொருத்தத்தையும் பாவ மன்னிப்பையும் அடைந்து சுவர்க்கத்துக்கு தகுதி உள்ளவனாக மாறி நரகத்தை விட்டும் விடுதலை செய்யப்படக்கூடிய அந்த அடியார்களில் என்னையும் நீ ஆக்கிக் கொள்ள வேண்டும் யா அல்லாஹ் என்று ரமலான் வருவதற்கு 6 மாதங்களுக்கு முன்னால் ரமலானை எதிர்பார்த்து வரவேற்பார்கள். சுப்ஹானல்லாஹ், 6 மாதங்கள். இப்ப எங்க சமூகத்துல சிலாக்களுக்கு இது ரமலானே ஞாபகம் இல்லை. ரமலான் என்ற ஒரு வித்தியாசம் இல்லை. ரமலான் என்ற ஒரு மாதத்தை அல்லாஹ் சிறப்பாக்கி இந்த உம்மத்துக்கு கொடுத்திருக்கிறார். ரமலான் சிறப்பு தான், அதுல சந்தேகம் இல்லை. எங்களுக்குள்ள சிறப்பு வரணும், அந்த சிறப்பை நாங்க அடங்கி கொள்ளணும், அதற்காக கூடுதலாக பாடுபடணும், சிரமப்படணும், கஷ்டப்படணும், விழித்திருக்கணும். இரவு வணக்கங்கள், நோன்பு பிடிப்பது, குர்ஆன் திலாவத்து, திக்ர், ஸலவாத்து, தௌபா, இஸ்திக்ஃபார், இது போன்ற அமல்களில் எங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய பருவ காலமாக, ஒரு அமல்கள் செய்வதற்கான ஒரு பருவ காலமாக அல்லாஹ் இந்த ரமலானை தந்திருக்கிறார். நம்முடைய முன்னோர்களான நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் ரமலான் முடிந்து 6 மாசத்துக்கு அல்லாஹ்விடம் துஆ செய்வாங்க. யா அல்லாஹ், இந்த ரமலான்ல செஞ்ச அமல்கள் என்னமாலும் குறைபாடு வந்தா அதை நீ மன்னிச்சு ஏற்றுக்கொள்வாயாக என்று 6 மாதம் வரவேற்பார்கள். அதற்கு பின்னால மீதி உள்ள 5-6 மாதம் என்ன செய்வார்கள்? அவர்கள் அந்த ரமலான்ல செஞ்ச அமலை ஏற்றுக்கொள்ளும்படியாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள். எம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்னுடைய உம்மத்தில் உள்ளவர்கள் யார சொல்லிக்குது? எங்களை மிச்சம் பேருக்கு இது எங்களுடைய உம்மத்தில் உள்ளவர்கள் ஆதமுடைய மகனே எல்லாம் வாரதானே. அப்ப நாங்க சிந்திக்கிற வேற யாரையோ, நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களை சிந்திக்கணும். எங்களுக்கு நபி அவங்க சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய உம்மத்தில் உள்ள ஒவ்வொருவரும் நாங்கள் இந்த ரமலானில் கிடைக்கிற வெகுமதிகளும் நன்மைகளும் பாவ மன்னிப்பும் ரஹ்மத்தும் சுவர்க்கத்துடைய பாக்கியம் நரக விடுதலை இந்த மகிமைகளை சிறப்புகளை எல்லாம் யாராவது உண்மையாக விளங்கினால், நானும் விளங்கல்ல, நீங்க விளங்கி இருப்பீங்களோ தெரியா, நபி அவங்க சொல்றாங்க, உண்மையாக விளங்கி இருந்தால் லதமன்னௌ அன் தகூன ஸனது குல்லுஹா ரமலான், முழு வருஷமும் ரமலானாக இருக்கக்கூடாதா, 12 மாசமும் ரமலானாக இருக்கக்கூடாதா என்று ஆசைப்படுவார்கள். ஆனா அன்றைக்கு நிலைமை என்ன தெரியுமா? இந்த ஒரு மாசமும் 11 மாசத்தை போலயே இருந்திருக்க கூடாதா, இது ஏதான் வந்துச்சோ எங்களுக்கு என்று ஒரு தொல்லையாக பார்க்கின்ற ஒரு சமூகமாக இன்று நாங்கள் மாறி இருக்கிறோம். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்கணும். அன்பார்ந்தவர்களே, எங்களோட வாழ்க்கையில் எத்தனை ரமலானை கழிச்சிட்டோம், எத்தனை ரமலானை கழித்து விட்டோம், ரமலானை பிரயோசனப்படுத்தி கொண்டோமா? இந்த ரமலானுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி ஒரு அறிவிப்பு செய்கிறார். அந்த மலக்கு என்ன சொல்லுகிறார்? யா பாகியல் கைர் அக்பில், நலவுகளை நன்மைகளை செய்யக்கூடிய நல்லடியார்களே, இன்னும் அதிகமாக நீங்கள் முன்னோக்கி முன்னேறி செல்லுங்கள், அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக் கொள்வீர்கள், சுவர்க்கத்தை அடைந்து கொள்வீர்கள் என்று எங்களுக்கு அறிவிப்பு செய்கிறார். வயா பாகியல் ஷர், பாவத்திலும் அட்டகாசத்திலும் அநியாயத்திலும் அல்லாஹுக்கு மாறுபாடு செய்வதிலும் மௌத்தை மறந்து, சுவர்க்கத்தை நரகத்தை மறந்து, கபரை மறந்து, கேள்வி கணக்கை மறந்து வாழுகின்ற பாவிகளே, கொஞ்சம் உங்களோட பாவத்தை நிப்பாட்டுங்க வாப்பா. ரமலான்லயாவது, ரமலான் மாசம் வந்திருக்குது, இப்பயாவது கொஞ்சம் நீங்கள் கவலைப்படுங்கள், எங்களை பற்றி கொஞ்சம் சிந்தியுங்கள். என்னுடைய முடிவு என்ன, நான் எங்க போகிறேன், என்னுடைய நிலைமை என்னவாகும் என்று கொஞ்சம் உங்களோட பாவத்தை நிறுத்தாட்டுங்க என்று இந்த மனக்கு அறிவிப்பு செய்கிறார். அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, இந்த சிறப்பான மாதத்தை அல்லாஹ் ஏன் எங்களுக்கு நோன்பை கடமை ஆக்கினான் என்றால், லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் தக்வாவுடையவர்களாக இறையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும். இறையச்சம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் சுவர்க்கத்தில் பல இன்பங்களை வாக்குறுதி அளித்திருக்கிறான். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இறையச்சம் உள்ளவர்கள் யார் தெரியுமா? அவங்களோட சிவத்துகள்ல ஒன்றுதான் அல்லாஹ்விடம் தன்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்பார்கள், அடியார்களுக்கு மன்னிப்பு வழங்குவார்கள். குத்துபா முடிகிற டைம் வந்து தெளிவா கேளுங்க. இப்படி முத்தகீன்கள், இறையச்சம் உள்ளவர்களுக்கு தான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்ட நோக்கம் இறையச்சத்தை உண்டாக்கி கொள்வதற்காக. இறையச்சம் உள்ளவர்கள், தக்குவாதார்கள் யார் தெரியுமா? அவர்கள்
பல பண்புகளில் ஒரு பண்புதான் அல்லாஹ்விடம் தன்னுடைய பாவத்துக்கு மன்னிப்பு கேட்பார்கள். அடியார்கள் பக்கத்து வீடு எங்கட சகோதரன் குடும்பங்களுக்குள்ள தப்பு செஞ்சிருந்தால் மன்னிப்பு வழங்குவார்கள். فمن عفا واصلح فاجره على الله وان تعفوا وتصفحوا وتغفروا فان الله غفور رحيم. எங்களுக்கு யாராவது தவறு செய்தால், எங்களுக்கு அநியாயம் செஞ்சால், எங்கட காணிய வம்பாக வேலி போட்டு கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கி எங்களுக்கு உண்மையிலேயே பல அநியாயம் செய்திருப்பார்கள், மன்னிப்பு கேட்டு வர முதலே நான் உங்களை மன்னிச்சுட்டேன் என்று மன்னிப்பு வழங்குவது அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எங்களுக்கு இழுத்து கொண்டு வரும். நீங்கள் பாவத்தை அவர்கள் செய்த குற்றங்களை மன்னித்து அதை நீங்கள் விட்டு அதை நீங்கள் மன்னிப்பு வழங்கினால் அல்லாஹ் உங்களை நிச்சயமாக மன்னிக்க கூடியவனாக இருக்கிறார். அன்பானவர்களே, ஆனா எங்கட சமூகத்துல இந்த நோன்பின் மூலமாக தக்குவா ஏற்படும் என்றால் இந்த மன்னிப்புடைய தன்மை, அல்லாஹ்விடம் எங்கட பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும். நாங்கள் எங்கட குடும்பத்துல ஊர்ல தவறு செஞ்சவங்களை மன்னிப்பு வழங்கிடணும். ஜாஹிலியா காலம் மாதிரி பாராட்டக்கூடாது. சில மக்கள் சொல்லுவார்கள், நாங்க ஒரு பிரச்சனைக்காக வேண்டிய ஒரு இரு தரப்பை இஸ்லாஹ் செய்வதற்காக, ஒற்றுமைப்படுத்துவதற்காக பள்ளி நிர்வாகத்தோடு சேர்ந்து ஒரு ஊரிலே நானும் போயிருந்தேன். அந்த சந்தர்ப்பத்திலே உள்ளுக்கு இருந்து ஒரு சத்தம் வந்தது. ஒரு பெண்மணி சொன்னால், நீங்க பள்ளி மௌலிய வந்தாலும் சரி, பள்ளி நிர்வாகம் வந்தாலும் சரி, யாரு வந்தாலும் பரவாயில்லை, நான் மன்னிப்பேன், ஆனா 3 கட்டு கட்டி கொண்டு வச்சாலும் மறக்க மாட்டேன் என்று சொன்னான். சுப்ஹானல்லாஹ், இதான் ஜாஹிலியத். இந்த 3 கட்டினது உடனே விளங்கவும் இல்லை எங்களுக்கு. 3 கட்டு கட்டி கொண்டு வச்சாலும் நீங்க வந்ததுக்காக வேண்டி மன்னிக்கேன், ஆனால் மறக்கவே மாட்டேன். இது ஜாஹிலியத்து குணம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க ஒரு தவறை மன்னித்து விட்டால் அதை மறந்து விட வேண்டும். மன்னிச்சுட்டா மறந்துடும். அல்லாஹு தஆலா எங்கட பாவங்களை மன்னித்தால் மறக்க மாட்டான், மறைப்பான். நாங்கள் செஞ்ச பாவங்கள், அட்டகாசங்கள், அநியாயங்கள் யாருக்கும் தெரியாது, ரப்புக்கு தெரியும். ஆனால் அந்த ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்டவன்? கஃபார், சத்தார். அல் கஃபார், அஸ்-சத்தார், பாவத்தை மன்னிப்பான். மன்னிச்சுட்டான், எங்கட மனைவிக்கு, வாப்பமாக்கு, பிள்ளைகளுக்கும் காட்ட மாட்டான், மறைத்திடுவான். எவ்வளவு இரக்கமுள்ள ரஹ்மான். எங்கட கௌரவத்தை, கண்ணியத்தை பாதுகாப்பான், மானத்தை பாதுகாப்பான். இப்ப நாங்க எப்படி மன்னிப்போம், ஆனால் 3 கட்டு கட்டி கொண்டு வைத்தாலும் மறக்க மாட்டோம் என்றால் இது என்ன மன்னிப்பு? இது மன்னிப்பில்ல, இது ஜாஹிலியத்து குணம். எனவே மிகப்பெரிய தக்வாவுடைய பண்புதான் இந்த நோன்பின் மூலமாக தக்குவாதாரிகளாக நீங்கள் மாற வேண்டும் என்றால், தக்குவாவுடைய மிகப்பெரிய பண்பு எங்கட ஊருக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, சகோதரர்களுக்குள்ள மலக்கு இல்லையே, நாங்கெல்லாம் மனிதன் தானே, முன்ன பின்ன வாய் தட்டும் கசப்பு அடி வந்திருக்கும். ஆனால் மௌத்தை நினைத்து, அல்லாஹுவை நினைத்து, அல்லாஹினுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்றிருந்தால் நாம் மன்னிப்பு கொடுப்போம், மன்னிப்பு வழங்குவோம், விட்டுக் கொடுப்போம். அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பான். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, ஹதீஸுடைய விளக்கு பிரதிநிதி முஹத்திஸீன்கள் பல ஹதீஸ்களுக்கு ஒரு விளக்கத்தை அவர்கள் அழகாக எழுதி இருக்கிறார்கள். 3 பண்பு யாரிடம் இருக்குமோ அவர்கள் தான் சீதேவிகள். யாரு? மூதேவிகள் அல்ல, சீதேவிகள். 3 பண்பு யார்கிட்ட இருக்குமோ அவர்கள் சீதேவிகள். நால சஆதா, சஆதத்தை பெற்றுக் கொள்வார்கள். சீதேவிகள் என்றால் சுவர்க்கவாசிகள், சுவர்க்கத்துக்கு தகுதியானவர்கள். முதலாவது பண்பு என்ன தெரியுமா? மன் இதா உஅதிய ஷக்கர், அவர்களுக்கு ஏதாவது நியமத்து கிடைத்தால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவார்கள். ஒரு நியமத்து கிடைச்சிருக்குது, ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குது, இது என்னுடைய கட்டித்தனம் அல்ல, அல்லாஹ் தந்த நியமத்து என்று விளங்கி உணர்ந்து நன்றி உள்ளவனாக இருப்பான், அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவான். இரண்டாவது சொன்னார்கள், அவருக்கு சோதனைகள் வரும். வியாபாரத்துல, விவசாயத்துல, இல்லையா, சிரமங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள். எங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும், வெட்டின வெள்ளாமைய காய வச்சு கொள்ளலாம், அடிச்சு இருங்க கொண்டு போட்டு போட இடம் இல்ல, விலையும் குறைஞ்சது. ஒத்தட்ட கேட்டோம், முதலாத்தி என்னமா இருந்து,
கையும் கணக்குமா? இல்ல, கையும் கணக்கும் இந்த காலம் இல்லை. இது இந்த வருஷம் கையே பெய்த்துன்னு சொன்னார். கைய கால வைத்து ஒரு ஏக்கருக்கு 14 பேக்கு தானே, பெரிய கவலை இல்லை. என்ன முசீபத்து பிடிச்ச மழை முடிஞ்சு. அக்கீதா எங்கட கொள்கை உடைஞ்சி துண்டு தூளா பேத்து. ஒரு ஏக்கருக்கு 60-50 பேக்கு அடிக்கும் பொழுது அல்லாஹ்வை நீங்க நினைக்கல, நன்றி செலுத்தல்ல, சுக்குர் செஞ்சிருப்போம். அப்படி தந்த ரப்புல் ஆலமீன் தான் இப்படியும் தருவான். இந்த உலக வாழ்க்கை என்பது சோதனை. குர்ஆன்ல வந்திருக்கிறது, வலனபுலூக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைர் ஃபித்னா வலனபுலூக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைர் ஃபித்னா. நலவையும் சோதனையாக தருவோம். உங்களோட மனசுக்கு கஷ்டமாக கவலையாக இருந்தாலும் அதுவும் சோதனை தான். துனியா கிடைக்குது, அது மட்டுமல்ல, அதுவும் சோதனை தான், இதுவும் சோதனை தான். ரெண்டுக்கும் மத்தியில் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டு அல்லாஹ்வுடைய முடிவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்கு ஏசாம, லா தசுப்பு தஹர், காலத்துக்கு ஏசவானாம். அல்லாஹ் சொல்லுகிறான் ஹதீஸுல் குதுசி, காலத்துக்கு ஏசவானாம், மலைக்கு ஏசவானாம். நான் தான் அந்த காலமாக இருக்கிறேன். அப்படி என்றால் காலத்தை மாற்றி அமைப்பவன் நான். நீங்கள் காலத்துக்கு ஏசினால் என்னுடைய கலா கதிரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, நீங்கள் எனக்கு ஏசுகிறீர்கள், என்னை பொருந்திக் கொள்ளவில்லை, என்னுடைய. ஆகவே அல்லாஹ் நல்லடியார்களே, நேரம் மிகவும் சுருக்கமாக இருக்கிறது. மூன்றாவது, வைதா அஸ்னப இஸ்தக்ஃபர, பாவம் செய்தால், தவறி தப்புனவன் பாவங்கள் நடந்தால் காலம் கடத்தாமல் உடனே தௌபா இஸ்திக்ஃபார் செய்து கொள்வார்கள். நிஅமத்துகள் கிடைத்தால் நன்றி செலுத்துவார்கள். அவர்கள் சோதனைகள் ஏற்பட்டால் பொறுமையாக இருப்பார். தௌபா செய்து அழுது மண்டாடி கை செய்யப்பட்டு அதை திருத்திக் கொள்வார்கள், திருந்திக் கொள்வார்கள். வலம் சிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், அவர்கள் அந்த பாவத்தில் தொடர்ச்சியாக இருக்க மாட்டார்கள். அன்பானவர்களே, தௌபாவுடைய மாதம், பாவ மன்னிப்புடைய மாதம், ரஹ்மத்துடைய மாதம். யாருக்கு தௌபா கிடைக்கும் என்றால், பாவத்தை இதுவரைக்கும் செய்தார்கள், தெரியாத்தனமாக செய்தார்கள், உடனே அவசரமாக தௌபா செய்து விட்டார்கள், பாவ மன்னிப்பு கிடைக்கும். தௌபா செய்த செஞ்சு பாவம் செஞ்சு. அன்பானவர்களே, இப்ப பாவம் செய்யற ஆக்கள் யாருக்கும் இது பாவம் தெரியாம செய்யறதில்லை, தெரிஞ்சு போட்டுத்தான் செய்யறாங்க, மௌத்த மறந்து அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாம. எனவே குர்ஆன் சொல்லுது, இன்னம தௌபத்து அலல்லாஹ் லில்லதீன யஅமலூன ஸுவ பிஜஹாலா ஸும்ம யதூபூன மின் கரீப். அவர்கள் தெரியாத்தனமாக பாவம் செஞ்சிருப்பாங்க, அவசரமா தௌபா செய்திருவாங்க, திரும்ப அந்த பாவத்துல மீள மாட்டாங்க. அவர்களுக்கு தான் ஃபஉலாயிக யதூபுல்லாஹு அலைஹிம், அவர்களது பாவங்களை நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறார். எனவே சங்கையான, சிறப்பான, கண்ணியமான இந்த மாதத்தை நாங்கள் தவறவிட்டு விடாமல் பிரயோசனப்படுத்திக் கொண்டு ரஹமத்தை அடைந்து கொள்ள, பாவ மன்னிப்பை அடைந்து கொள்ள, இந்த மாதத்தில் அல்லாஹ் பல கோடிக்கணக்கான மக்களை நரகத்தை விட்டு விடுதலை செய்கிறான், சுவர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறான். ஆகவே இந்த சிறப்புகளை அடைந்து கொள்ள எம்முடைய வாழ்க்கையில் நாம் சோம்பலை விட்டுவிட்டு எங்களை உள்ளத்துல நன்மைகளுடைய எண்ணம், ஆசை வருகிறது இல்லையா, எங்களுக்கு கஷ்டமாக பாரமாக இருக்குதா, நாங்கள் மிகப்பெரிய சோதனைக்கு அகப்பட்டு விட்டோம். துனியாட விஷயம் எல்லாம் டேஸ்டாக, இன்பமாக இருக்குதா, தொழுகண்டா, அமல்டா, திக்ரு ஸலவாத்துடா, பள்ளி வாசல்டா, கச்சி கசப்பாக இருக்குதா, உள்ளத்துல எண்ணம் வருவது இல்லையா, உடம்ப தூக்கிட்டு வயலுக்கு சேரைக்கு வெள்ளாமைக்கு மலையில நடைய ரெடி, பள்ளி வாசலுக்கு வர தயார் இல்லையா. எங்கட உள்ளத்துல மிகப்பெரிய ஒரு சோதனை அல்லாஹ்வுடைய என்ன தெரியுமா, இந்த உள்ளத்தில் நன்மைகளை பற்றிய நல்லெண்ணம், ஒரு இன்பம், ஒரு டேஸ்ட் இல்லாமல் போயிருக்கிறது. சொல்வதற்கு நேரமில்லை, குர்ஆன் பேசுகிறது, அது மிகப்பெரிய சோதனை. எனவே அல்லாஹ்வுடைய அன்பை பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள இந்த ரமலானுடைய மாதத்தை நாங்கள் மிக மிக பிரயோசனப்படுத்திக் கொள்வோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ், சிறப்பான கண்ணியமான இந்த ரமலானுடைய மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். யா அல்லாஹ், இந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் ஆஃபியத்தோடு இருந்து, உடல் ஆரோக்கியமாக இருந்து, முடியுமான வரைக்கும் உன்னுடைய அன்பை பெறக்கூடிய நல்ல அமல்களில் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பத்தை, உள்ளத்திலே நல்ல எண்ணங்களையும் உடம்பிலே ஆரோக்கியத்தையும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், அமல்கள்ல விருப்பத்தை உண்டாக்குவாயாக. யா அல்லாஹ், பாவங்கள்ல வெறுப்பை உண்டாக்குவாயாக. யா அல்லாஹ், அதிகமான காலங்களை வீணாக கழித்து விட்டோம் ரஹ்மானே, அதிகமான காலங்களை நன்றி கெட்டவர்களாக நாங்கள் வாழ்ந்து விட்டோம். யா அல்லாஹ், நீ எங்களை மன்னிப்பாயாக. இந்த ரமலானுடைய மாதத்துல யா அல்லாஹ், யாருக்கெல்லாம் நீ பாவ மன்னிப்பு வழங்க முடிவு செய்து விட்டாயோ யா அல்லாஹ்,
கூட்டத்துல எங்களை பெற்றார்கள், கபராளிகள், முன்னோர்கள், மன்னரையிலே வாழக்கூடியவர்கள், அவர்களை நீ அவர்களுக்கும் வழங்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள உள்ள இங்கே வந்திருக்கிற இந்த ஊர் மக்கள், பெண்கள், தாய்மார்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள் அனைவரையும் யா அல்லாஹ் நீ கபூல் செய்து கொள்வாயாக. இந்த ரமலானுடைய மாசத்துல யா அல்லாஹ் அனைத்து நலவுகளையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. இந்த ஊர் மக்களுடைய அல்லாஹ் அனைத்து விடயங்களையும் ஹைரை, நலவை ஏற்படுத்துவாயாக. இந்த ஊருக்கு முழுமையான பாதுகாப்பை வழங்கி வைப்பாயாக. அல்லாஹ் ஒற்றுமையாக இருந்து நல்ல பல சமூக விடயங்களில் ஈடுபட்டு பல முன்னேற்றங்களை இந்த கிராமத்தில் காணுவதற்கு யா அல்லாஹ் எல்லாருடைய உள்ளத்திலும் நல்ல ஈமானுடைய வெளிச்சத்தை போட்டருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அல்லம பில் கலம் அல்லம அல் இன்சான மா லம் யஅலம். والصلاة والسلام على